வணக்கம் அன்புகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சத்திய தர்மசாலை வடலூர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை உருவாக்கியவர் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் சிதம்பரம் ராமலிங்கம் ஐயா தான் இதை உருவாக்குனாங்க. இதை எதற்காக அவர்கள் தோற்றுவித்தார்கள் என்று கேட்டிங்கன்னா, அவர் வாழ்ந்த காலங்களில் கடுமையான பஞ்சம் நிலவே இருக்குது. பஞ்சம் என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அப்படி ஒரு பஞ்சம். பணம் படைத்தவர்களுக்கே உணவில்லாத சூழ்நிலை நிலவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுடைய கதி என்ன ஆவது? இன்றைக்கு நாம் எங்கு சென்றாலும் உணவு சாப்பிட்றோம். எத்தனையோ ஹோட்டல்கள் இருக்குது, எத்தனையோ உறவினர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்க சூழ்நிலையில் நமக்கு அந்த பசி என்ற ஒரு உணர்வை பற்றியே தெரியாமல் இருக்குது. ஏன்னா அளவு கடந்த உணவுகளை இப்போ நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அவர் வாழ்ந்த காலங்களில் கடுமையான பஞ்சம் நிலவி இருக்குது. ஒரு வேளை சோற்றுக்கே வழி இல்லாமல், கையேந்தவும் மனசு இல்லாமல் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கொத்து கொத்தாக 1 2 இல்லைங்க, கோடிக்கணக்கான மக்கள் இறந்ததாக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு உயிரை போக்கக்கூடிய இந்த கடுமையான பஞ்சம் நிலவி இருக்குது. இதை பார்த்த வள்ளல் பெருமான் தாங்கிக் கொள்ள முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் இறைவனிடம் அழுது முறையிட்டு அதன் பிறகே சத்திய தர்மசாலையை தோற்றுவிக்கிறார். அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரை அனைவருக்கும் உணவு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, கொரோனா காலங்களில் அனைத்து இடங்களும் மூடப்பட்டது, அனைத்து ஹோட்டல்களும் மூடப்பட்டது. அப்படி இருக்கும்போது எண்ணற்ற பேர் பசியினால் வாடினாங்க. அப்பொழுது கூட நம்ம சத்திய தர்மசாலை மூடப்படவில்லை. அப்பொழுதும் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் சத்திய தர்மசாலை மனிதரால் உருவாக்கப்பட்டதல்ல, இறைவனால் உருவாக்கப்பட்டது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் கோலயமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றிகள்.